Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. நீங்க போகலாம். பரணி சித்தர் தகடு கொடுத்தாருல்ல, எல்லையை கடக்கும் போது அது கையில எடுத்து வச்சுக்க சொன்னாரு. மறந்தே போயிட்டேன் சிவா. சிவா, இப்ப நம்ம போலாம். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முன்னேற்பாட்டோட வந்திருக்கியா? என்ன தோக்கடிச்சிட்டு போறோம்னு மட்டும் நினைக்காத அபிராமி. என் தோல்வி எல்லாம் எப்பவும் தற்காலிகம்தான். நான் உங்களை தோக்கடிப்பேன். நான் உன்னை சீக்கிரமே தேடி வருவேன் அபிராமி. ஆனாலும் பரணி சித்தர் சொன்னதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். கன்னிகாபுரம் எல்லையை தாண்டும் போது அந்த கங்கம்மா நம்ம காரை தூக்கி எரிஞ்சிருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஆமா சிவா, ஒன்னும் நடக்கல. ஆனாலும் இந்த பரணி சித்தர் நம்மளை ரொம்பவே பயன்படுத்திட்டார். இவதான் நம்ம சாமுண்டி. நம்ம கோவில்ல இருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி தாமிரபரணியோட போன அதே சாமுண்டி நம்ம ஊருக்கு வந்துட்டா, நம்ம கோவிலுக்கு வந்துட்டா. ஓங்கார உருவினலே, ஓம் சக்தி ஆனவளே, ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே, பரசித் சொரூபமாக பரவியே நிற்பவளே, அருளிடும் அம்பிகையே, எங்கள் சாமுண்டீஸ்வரியே, தாயே. சாமி, இந்த சாமுண்டி மேல இவ்ளோ பக்தியா இருக்கீங்களே, நீங்களே இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிரலாமே. இல்ல,
என் கையாலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. நானெல்லாம் ரொம்ப சாதாரணமான மனுஷன். இந்த சாமுண்டிய ஒரு தெய்வீகமான கையால தான் பிரதிஷ்டை பண்ணணும். சாமுண்டிய அபிராமி கையால தான் பிரதிஷ்டை பண்ணணும். சாமி, நீங்க இல்ல ஊர்ல இருக்கிற பெரியவங்க யாரையாவது வச்சு பிரதிஷ்டை பண்ணாமே. நான் சின்ன பொண்ணு இல்லையா, நானா பிரதிஷ்டை பண்ணணும்? உன்னை காட்டிலும் பெரியவங்க இங்க யாரும் இல்ல அபிராமி. தன்னை மறந்து, தன்னோட சொந்த வாழ்க்கையை மறந்து எத்தனை பேரால சப்த கன்னிகைகளை தேடி பயணம் போக முடியும்? எவ்வளவு ஆபத்தை கடந்து வந்திருக்க. நீ உயிரையே பணைய வச்சு இந்த சாமுண்டியை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்க அபிராமி. உனக்கு இல்லாம வேற யாருக்கு அந்த தகுதி வரும்? சாமுண்டிய உன் கையால பிரதிஷ்டை பண்றதுதான் சரி. நீ தான் பிரதிஷ்டை பண்ண. அபிராமி, நீதாமா பிரதிஷ்டை பண்ணணும். அபிராமி தான் பிரதிஷ்டை பண்ணணும். அபிராமி தான் பிரதிஷ்டை பண்ணணும். அபிராமி நீயே பிரதிஷ்டை பண்ணுமா? அபிராமி நீயே பிரதிஷ்டை பண்ணணும். அபிராமி, நீ தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் சொல்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. நீ பிறந்த விதம் உனக்கு தெரியும் தானே? எல்லா பிரசவத்தப்பவும் முதல்ல குழந்தையோட தலை தான் வெளியே வரும். ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலையில லட்சத்துல ஒரு சமயம்தான் கால் முதல்ல வெளியில வரும். கால் முதல்ல தர தொடர குழந்தைங்க ஜெகன்மாதாவுக்கு சமமானவங்க, தெய்வ கடாட்சம் உள்ளவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. யாருக்கும் தென்படாத சாமுண்டி உனக்கு தென்படுறது, நீ அதை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறது, அது எல்லாமே உன் பிறப்போட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நீ பிரதிஷ்டை பண்றதுதான் இந்த ஊர் சாபம் நீங்கிறதுக்கும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கும் வழி செய்யும். அதனால நீயே பிரதிஷ்டை பண்ணு. சரிங்க சாமி, உங்க எல்லார் விருப்பப்படியும் நானே பிரதிஷ்டை பண்றேன். சரிம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமுண்டிய பிரதிஷ்டை பண்ணிடுவோம். அப்படியே ஆகட்டும் சாமி. ஓம் சாமுண்டியை போற்றி, ஓம் ஆதியும் அந்தமானாய் போற்றி, ஓம் ஆவியாய் வந்து அளிப்பாய் போற்றி, ஓம் சாமுண்டியை போற்றி, ஓம் ஆன்மஸ்வரூபிணி அங்காளியை போற்றி. சாமுண்டியே போற்றி, ஓம் அங்காரமாய் அரக்கனை அழித்தாய் போற்றி, வணக்கம் ஜமீன்தார் ஐயா. பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களாவா? நம்ம பிரசிடென்ட் பொண்ணு அபிராமி சிலையை பிரதிஷ்டை பண்ண போறாங்க ஐயா. பிரதிஷ்டை பண்ண போறாங்களா? ஜெயசிமா, இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். எனக்கு எதுக்கு வீணா பிரச்சனை? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாமுண்டி தாயே, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சாமுண்டி தாயே, ஓம் சக்தி பராசக்தி. தமைந்தை சும்மா அந்த பிரசிடென்ட் மடாதிபதியும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏய் வாடா. சாமி, சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அபிராமி, சாமுண்டியா உன் கையால எடுத்து பிரதிஷ்டை பண்ணுவா. சரிங்க சாமி.
யோ, என்னையா நடக்குதுங்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கோமாளிகளா தெரியுதா? இந்த ஊர்ல நாங்க ஜமீனா இல்ல வேற யாராவது ஜமீனா? கோயில கட்ட பணம் வேணும்னா, கோபுரம் கட்ட பணம் வேணும்னா இந்த ஜமீனை தேடுறீங்க. வேற எதுக்கு பணம் வேணும்னாலும் ஜமீனை தேடி வரீங்க. யோ, கோயில்ல இந்த மாதிரி விசேஷம்னா நீங்களே பண்ணிக்குவீங்களா? ஏயா மடாதிபதி, நீங்கெல்லாம் இருந்துதான் இப்படி எல்லாம் நடக்குதா? இதுதான் முறையாயா? நரசிம்மன், உங்களுக்கு தெரியாதது இல்லை. நம்ம கோயில்ல இருந்து பறிபோன சப்த கன்னிகைகள் சிலையில ஒரு சிலையான சாமுண்டி திரும்ப கிடைச்சிருக்கு. நம்ம ராமநாதன் பொண்ணு அபிராமி தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா. இந்த சப்த கன்னி சிலை பறிபோனதே உங்க குடும்பத்தினால. கடந்த 60 வருஷங்களா இந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறதே உங்களால தான். இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ற நிகழ்ச்சியில உங்களை வரவழைச்சா ஊர் மக்கள் மனசு சங்கடப்படுமேனு தான் உங்களை கூப்பிட. என்னையா அது? மறுபடியும் எங்களால தான் சிலை போச்சு, எங்களால தான் சாபம் வந்தது, பழைய கதையை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சுத்துப்பட்டு கிராமத்துல எந்த ஜமீனும் பண்ணாத காரியத்தையா எங்க தாத்தம் பண்ணிருக்கா? அப்படியே ஒரு காரியம் நடக்கும்போது ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு வேலி நிலமும் 5 பவுன் தாலியும் வாங்கிட்டு போயிடுவாங்கயா. கங்கம்மா கோயில இருக்கிற சிலையை தூக்கி ஆத்துல போட்டா பத்தாததுக்கு இந்த ஊரையே சபிச்சுட்டு போயிட்டா. அவ பண்ண தப்ப சொல்லுவீங்களா இல்ல இந்த ஜமீன் மேலேயே பழி சொல்லுவீங்களா? சரி, அப்படியே அவ சபிச்சா அதனால என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்கிற? எல்லாரும் செத்தா போயிட்டீங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவ்வளவுதானே. யாரும் செத்து போலல்ல. நரசிம்மன், உங்களுக்கு வேணா நடந்த சம்பவம் சாதாரணமா இருக்கு. இந்த ஊர் பொண்ணுங்க கல்யாணமாகாம படுற கஷ்டம் துச்சமா தெரியலாம். ஆனா நாங்க எல்லாரும் ரொம்ப வேதனையில இருக்கோம். எங்க கஷ்டமெல்லாம் தீர்ற மாதிரி, நாங்க விமோச்சனம் அடைகிற மாதிரி நடக்கிற இந்த பூஜைக்கு நிச்சயமா உங்களை கூப்பிட முடியாது. யோ, எங்களை கூப்பிட முடியாதுன்னா நீங்க இந்த பூஜையை இங்க நடத்தவே முடியாது. இந்த கோயில் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் எங்களோடது. இந்த ஊருக்கு நாங்க தானமா கொடுத்த இடம். இங்க சாமுண்டி பிரதிஷ்டை நடக்கவே கூடாது. நான் நடத்த விட மாட்டேயா. அப்பா, இவ்வளவு கோவலம் வேணாப்பா. இப்ப என்ன, நாம இல்லாம உங்க பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதானே. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இந்த நேரத்துல நமக்கு வேண்டியது என்னவோ அதை மட்டும் பேசுவோம். ஏய், என்னடா பேசுற நீ? சும்மாறா. இந்த ஊர்ல முதல் தலைக்கட்டு நம்மோடுதுரா. பரிவட்டம், முதல் மரியாதை, தேர வடம் பிடிச்சு இழுக்கிறது எல்லாத்துலயும் காலங்காலமா நமக்கு தாண்டா முதல் இடம் கொடுத்தாங்க. இந்த மடாதிபதிக்கும் அந்த பிரசிடென்ட்டுக்கும் நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக எல்லாத்தையும் நாம விட்டு கொடுக்க முடியுமாடா? அப்பா, அந்த பிரச்சனை நம்ம தனியா பேசுவோம்ப்பா. இப்ப நமக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு. அதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேட்போம். இல்லனா அப்ப என்ன விஷயமா எல்லாத்தையும் பேசுவோம். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு? உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? அப்பா சொல்லுங்கப்பா. டேய், நான் என்னடா சொல்றது? நீயும் ஜமீன் வாரிசு தானடா, நீயே சொல்றா. இந்த சிலை பிரதிஷ்டை பண்றத இந்த அபிராமி பண்ணக்கூடாது. எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற எங்க அண்ணி சௌமியா தான் பண்ணணும். அதுதான் எங்க கோரிக்கை.
இங்க பாருங்க, நாங்கெல்லாம் வேதம் படிச்சவங்க. சும்மா யாரையோ ஒருத்தரை பிரதிஷ்டை பண்ண விட்டுடுவோமா? அதுக்கு பின்னாடி எவ்வளவு சாங்கியங்களை நாங்க பார்ப்போம். அபிராமி உயிரையே பணைய வச்சு இந்த சிலையை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அதுக்காகவே அவளுக்கு இந்த அந்தஸ்தை கொடுக்கணும். ஆனா நாங்க அந்த பொறுப்பை இவ கையில கொடுத்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. அபிராமி கடவுள் அனுகிரகம் உள்ளவன். அவ பாதம் முதல்ல வெளியே வர ஜனிச்சவன். அவ பிறந்த ஜாதகத்துல இருந்து அவளோட ருது ஜாதகம் வரைக்கும் அவ அனுகிரகத்தை சொல்லுது. அவ பிரதிஷ்டை பண்றது இந்த ஊருக்கு நல்லது. இது இந்த ஊர் மேல இருக்கிற சாபம் நீங்கும். அதுக்காகத்தான் சொல்றோம், அபிராமி தான் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணணும். சாமி, சும்மா அபிராமி அனுகிரகம் கதை விட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கும் இந்த பிரசிடென்ட்டுக்கும் எங்க குடும்பத்தை பிடிக்காது. எங்க குடும்பத்தை அவமதிக்கிறதுனா அல்வா திங்கிற மாதிரி இல்ல. உங்க மனசுல இருக்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு வேதத்தையும் ஜாதகத்தையும் வழியளிக்கிறீங்க, அப்படிதானே? ஏய், நீ யாரு? உனக்கும் இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? மடாதிபதி எவ்வளவு பெரிய மகான். அவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அபிராமி, நான் யாரு? நான் உங்களுக்கு என்ன வேணும்? சௌமியாக்கு என்ன வேணும்? நாங்க ஏன் பிரதிஷ்டை பண்ற உரிமையை கேட்கிறோங்கிறதெல்லாம் இப்போ உங்க தங்கச்சி சௌமியாவே சொல்லுவாங்க. அவங்க வயலே கேட்டுக்குங்க. அண்ணி சொல்லுங்க. அண்ணி, அக்கா சொல்லு சௌமியா. அவரு கிருஷ்ணாவோட தம்பிதான். ரொம்ப நாளா இங்க இல்ல, இப்பதான் வந்திருக்காரு. ஆனா அவங்க எல்லாருமே ஏன் நன்மைக்காக தான் சாமுண்டி சிலைய என்ன பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்றாங்க. சாமுண்டி சிலைய நான் பிரதிஷ்டை பண்ணா கிருஷ்ணாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. கங்கம்மாவால கிருஷ்ண உயிரை எடுக்க முடியாதுன்னு நம்பூதிரி சொல்லிருக்காரு. அது வேத ரகசியம்னு சொன்னாரு. அதனாலதான் எங்க மாமாவும் அத்தையும் நான் சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்றாங்கக்கா. அப்படின்னா சௌமியாவே பிரதிஷ்டை பண்ணட்டும் சாமி. அம்மா அபிராமி, அவங்க தான் புரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கியம்மா. உனக்கு மடாதிபதி என்ன உத்தரவு போட்டிருக்காரோ அதை மட்டும் நீ செய்யுமா. அபிராமி, அந்த நம்பூதிரி ஒரு சாதாரண தந்திரம் பண்றவன். அவனுக்கு சித்து வேலை தான் செய்ய தெரியும், அவ்வளவுதான். அவன் வேதமெல்லாம் படிச்சவன் இல்லை. அவன் கொடுக்கிற காசுக்கு வேலை செய்யறவன். அவன் சொல்றத பெரிய விஷயமா கேட்டுட்டு வந்து சொல்றியம்மா. சௌமியா, அபிராமி இந்த சிலையை பிரதிஷ்டை பண்றது இந்த ஊருக்கே நல்லது. அவ சக்தி இந்த ஊரையே காப்பாத்தும். அது உன்னையும் காப்பாத்தும், உன் கிருஷ்ணன் உயிரையும் காப்பாத்தும். மடாதிபதி, நல்லா இருக்கே உங்க வியாக்கானம். அந்த நம்பூதிரி ஊருக்குள்ள வந்தா உங்க பொழப்பு நாரிடும். உங்க மடத்தை ஒரு கைப்பற்றிடுவாரு. அப்புறம் உங்க பொழப்புக்கு பங்கம் வந்துடும். அதனால அவரை பத்தி தப்பா சொல்றீங்க, அப்படிதானே?